திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் தாவேக கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செங்கோட்டையன், இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திருமாவளவன் திமுக அரசை குறை கூறி இருப்பதன் மூலம் அந்த கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டிருப்பது உறுதியாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் தாவேகாவில் இணைந்து வருவதாகவும் 2026 விஜய் முதல்வராக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். 2026 புதிதாக துவங்கப்பட்ட நன்னாளில் சிவபெருமான் சிவன்மலையில் முருகப்பெருமான் அருள் பாவிக்கின்ற இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று 1ஆம் தேதி என்று அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி என்பது 2026 தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குற நாள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆலயத்திலே வழிபடுகிற அத்தனை பேரும், இறையருள் உள்ளவர் அத்தனை பேரும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு, எதிர்கால தமிழகத்தினுடைய நல்லாட்சி நடத்துவதற்கு, இன்று தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இளைஞர்களும் பக்த கோடிகளும் பெரியவர்களும் பெண்களும் தமிழ்நாட்டை தொழில் செய்கின்ற அத்தனை பேரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் நம்முடைய மலேசியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அவருடைய கேசட் வெளியீட்டு விழா உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரையிலும் பாரத பிரதமர், குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து அவர்கள் சாலையிலே செல்வதற்கு, ரோட் ஷோ என்று சொல்வார்களே, அதற்கு அனுமதி வழங்கப்பட்டு ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் இங்கே கூடியிருக்கிறார் என்று சொன்னால், மலேசியா மண்ணி உலக நாடுகளிலிருந்து வந்த தலைவர்கள் அத்தனை பேரும் இயக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தமிழ் மண்ணில் மட்டுமல்ல உலக அளவில் இன்றைக்கு அவருடைய புகழும் அவருடைய இன்று எதிர்காலத்தை நோக்கி அவருடைய பயணமும் எல்லோரும் நேசிக்கின்ற அளவிற்கு அது சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இன்று 1ஆம் தேதி என்று இந்த அலுவலகத்தை காங்கேயத்திலே நாம் துவங்கி இருக்கிறோம். அதுவும் சிவன்மலைக்கு உடைய அடிவாரத்தில் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. சிவன்மலை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியாது என்றல்ல, இங்கே எதை வைத்து பூஜை செய்கிறார்களோ அதுதான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். இன்று இங்கே அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி என்ற இலக்கை 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு கிடைக்கிற நாளாக. ஆகவே மக்கள் சக்தியோடு அவர் முதலமைச்சராக வருவார். அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்து விட முடியாது என்பதை வரலாறு படைக்கும். ஆகவே ஒரு தூய்மையான ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய எண்ணம் நிறைவேறுகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது. அதற்கு மக்களே, பொதுமக்களே மட்டுமல்ல அத்தனை பேரும் அதற்கு தீர்ப்பளிக்க இருக்கிறார்கள். அந்த நல்லாணை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு புத்தாண்டு என்பது 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். ஒரு தகவல் இருக்கு. எல்லோருடன் எண்ணங்கள் ஒன்றுதான். எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்லாட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதிலே அது மிக விரைவிலே வெற்றிகரமாக நடைபெறும். ஆனா இப்ப திருமாவளவன் அந்த வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சு ட்வீட் போட்டிருக்காரு. தொடர்ந்து தாவேகா உருவாக்கப்பட்டதுல இருந்து திருமாவளவன் இரட்டை நிலைப்பாட்டுல இருக்காரு. திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு மேடையில சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. அவரு அதே மாதிரி 3 முறை முழக்கமிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதை பத்தி எங்களுக்கு டோன்ட் கேர்ன்னு சொல்றாரு. சேம் அதே மேடையில மாத்தி பேசுறாரு. பொதுவாகவே கூட்டணி கட்சி அனைத்தும் அவரோடு இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதான் இந்த உரையின் நிகழ்வுதான் என்பதை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதுதான்
காலம் பதில் சொல்லும். விசிக தாவேக்காக்கு வர வாய்ப்பு இருக்கு. விசிகா வருகிறதோ இல்லை என்பதல்ல, விசிகாவிற்கு தொண்டர் அத்தனை பேரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க. தாவேக்கா பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் திமுக பிரமாண்டமா பகமன்றத்துல ஒரு பெண்கள் மாநாடு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களே அதை செய்து விடலாம். முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் சேகர் பாபு அவர்கள் உரிமையில பேசினதா ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு முன்னாள் கவர்னரை ஒரு இன்னாள் அமைச்சர் அந்த மாதிரி பேசலாமா? கோவில்ல வரிசையில வர சொல்றதுக்கு இல்லை, எல்லோருக்கும் ஒரே அனுமதி தான். ஆலயங்கள் செல்வதற்கு நாம் இப்போது ஆலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் செல்கிறார் என்று சொன்னால் நான் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்று சென்று விடக்கூடாது. எல்லோரும் இறைவனை வழிபட வருகிறார்கள், எல்லோருக்கும் வழிபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் சிறப்பான அனுமதி வழங்கப்படுது. சிறப்பா எல்லா கோயிலையும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, சிறப்பு பூஜை எல்லாம் பண்றாங்க, மக்களை விடுறதுல. ஆனா முன்னாள் கவர்னரை அவங்க வந்து அதெல்லாம் கவர்னர் சொல்ல வேண்டிய பதில்.